வாங்க அத்தை. அத்தை இப்ப நீங்க பாத்தீங்களா புதுசா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் ஆச்சு. ஆமா, இந்த வருஷம் மீன் வியாபாரத்தை 20-25 லட்சம் ரூபாய் லாபத்தை எதிர்பார்க்கிறேன். அத்தை உங்க சொத்தை பாதுகாப்பு மட்டும் என் கடமை இல்லை. அது இன்னும் பெருசாக்கி ஒரு நாள் இந்த ஹார்பர் ஃபுல்லா உங்க கப்பலா நிக்கணும். அதான் என் ஆசை. இது தவிர வேற என்ன கிடையாது. என்ன மாப்பிள்ள நீங்க எங்க சொத்து உங்க சொத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? எல்லாம் நம்ம சொத்துன்னு சொல்லுங்களேன். அப்புறம் அத்தை இந்த லான்ச் ரிப்பேர் பண்ண 5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. ஆபீஸ் வச்சுட்டேன். நான் எப்போது உங்களை கணக்கேட்டேன் மாப்பிள்ள. என்ன பேச்சு கட்டுறது இது? நான் வந்தது என் பொண்ணையும் என் மாப்பிளையும் என் பேத்தியும் பார்க்கறதுக்கு தான். ஏய் மாலவி வாங்க. வாடி வாடி ராஜேஷ் கொல்ல. புளியங்க தொங்குதா தொங்குதே 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 அட மங்க மரத்துல மங்க எல்லாம் தொங்குதா தொங்குதே. Excuse me, do you know this address? பெரிய வீட்டுக்கா? You are from? I am from London. London. You do one thing, go straight. That big house, steps, one temple, antenna. That house your house. Okay? Okay. Big antenna. Thank you. Hello, big antenna house. One brother. உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். இங்கிலீஷ்ல பேசி கஷ்டப்படுறீங்க. ஓகே? என்னடா லண்டன்ரா? நம்ம அளவுக்கு இங்கிலீஷ் பேசல பத்தியா? என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான்டா. ஏய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்கடா பாத்துட்டு இருக்கேன். ஆள் ரொம்ப சூப்பரா இருக்கல்ல? சூப்பரா இருந்தா இந்த ஊருக்கு நான் தான்டா ஸ்டார். டேய், உன்னோட போக்கு பார்த்தா இவன் சூப்பர் ஸ்டார் ஆடுவான் போல. ஏண்டா ராம், சாப்பிட்டியா? சாப்பிட்டு. யாரப்பா நீ? என்ன வேணும்? என்னப்பா இது? நீ யாருன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம வந்து ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிய. நீ யாருப்பா? சொல்ல. கேக்குது இல்ல? என்ன சொல்ல மாட்டியா? அட திமிரு பிடிச்சவன் போல இருக்கு. செம்பட்டி யாருன்னு கேளுடி. யார் நீங்க? இது என் பெரிய தாத்தா, இது என் தாத்தா. நீங்க என் பாட்டி, நான் உங்க பேரு. எழுந்துறேன்னு சொல்றேன் இல்லையா? எழுதுற. போடா வெளியே. பாட்டி, போடா வெளியே. பாட்டி, பாட்டி இல்ல, பேரனும் இல்ல. யாரா உனக்கு பாட்டி? உங்க அப்பா தான் எங்களை வேண்டான்னு உதவி போயிட்டானே. யாரா உனக்கு பாட்டி? எதுக்கு நான் இங்க வந்து? போடா வெளியே, போடா வெளியே, போடா. ராஜப்பா, நீங்க எங்க போயிட்டீங்க? இவன் யாரா உள்ள விட்டது? இதை எப்படி வந்தா உள்ள? அவன் தான் வந்துட்டான். போ வெளியே, மரியாதையா போ. போடா 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 போடாங்க. மரியாதையா போயிடு. மரியாதையா போயிடுங்கன்னு சொன்னேன். உனக்கு பிரயோஜனம் இல்லை தம்பி. எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. ஆண்டவனை வந்தாலும் மாற்ற முடியாது. ஆண்டவனால முடியாம இருக்கலாம், ஆனா என்னால முடியும். நான் யார் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நான் யாருன்னு சீக்கிரம் காமிக்கிறேன். பாட்டி, நீங்க என்ன வீடியோல செகாண்டால நான் உள்ள போட நினைச்சீங்களா? நீங்க கால் திறந்து வாடா ராஜா கூப்பிட வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன். அப்பாட்டு சொல்லணும். என்னடா சொல்லணும்? போவேன், கண்டிப்பா லண்டனுக்கு நான் மேல் படிப்புக்கு போவேன். சரி, அது அப்படி உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுறேன்? அவன் லண்டனுக்கு போய் படிச்சுதான் நமக்கு கௌரவம் வரணும்னு கிடையாது. நூற்றுக்கணக்கான தலைமுறைக்கு தேவையான சொத்தும் பரம்பரையா வர்ற கௌரவம் நமக்கு இருக்கு.
அதை இவன் கெடுக்காம இருந்தா போதும். அப்பா அண்ணா வந்திருக்காங்க. ஒரு அடி எடுத்து வச்ச மகன் கூட பார்க்காம சுட்டு பொசுட்டு லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்து பெருசா குடும்ப விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு சொன்னியே, அந்த லட்சணமாடா இது? நீ வெளிநாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் விஷயம் எனக்கு கொடுத்திருந்தா அதை குடிச்சிட்டு நான் நிம்மதியா செத்து தொலைச்சிருப்பேன். ஏன்னா என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொள்றேன். இத்தனை நாளுக்கு அப்புறம் குழந்தை குடும்பத்தோட சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்கான். அவரை உள்ள அந்த வாடான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஏன் இப்படி பகையாளிக்கிட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பகையாளிதான் என் குடும்ப கௌரவத்தையும் மரியாதையை நாசம் பண்ண இவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கொஞ்சம் சொல்றியா? நான் உள்ள வர மாட்டேன். என்ன பெற்றீங்க, வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, அது போதும். உங்க சொத்துல எனக்கு எந்த பங்கு வேணாம். என்னாலும் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். நான் காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணதுதான் நான் பண்ண தப்புனா அந்த தப்பை முழு மனசோட ஏத்துக்கிட்டு சாக தயார். சுடுங்கப்பா. ராஜா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? என் முடிவை உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டேன். இனிமே இந்த ராஸ்கல் வீட்டில் இருக்க கூடாது. உங்க ஒரே மகன் உங்க குடும்ப கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலவரமும் பண்ணலன்னு சொல்லிட்டு போக வந்தப்பா. நான் திரும்பி போறேன்ப்பா, போறேன். நீங்களா ஆசைப்பட்டா கூட என்ன பார்க்க முடியாது. அவர் பிடிவாதம் அவருக்கு தெரியுமே. உன் கல்யாணத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணார். அந்த நடுக்கலை தெரிஞ்ச உடனே உணர்ச்சி வலிச்சு போயிட்டார். அவரை சமாதானப்படுத்த வேண்டிய நீயே கோச்சுக்கிட்டா எப்படிடா? ஆமா, பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி மாலை மாத்திக்கிறது மட்டும் கல்யாணம் இல்ல, ரெண்டு மனசு இணையணும். அதாமா கல்யாணம். நான் கட்டின புருஷனுக்காக பேசுறதா பெத்த மகனுக்காக பேசுறதா ரெண்டு பேரும் தான் எனக்கு வரணும். இப்படி ஆளுக்கு ஆளு ஒருத்தர் மேல ஒருத்தர் தப்பு சொல்லிட்டு இருந்தா இதுக்கு முடிவுனா என்னடா? நான் என் முடிவு அர்த்தம் சொல்லிட்டேமா. இனிமே தீர்மானிக்க வேண்டியது அவர்தான், நான் இல்ல. இந்த தங்கத்தை நீதாண்டா ஜலிக்கு. அதுக்குதான் உங்க அம்மா செயின் போடல பொண்ணுக்கு. ராஜரத்னம் அப்பா வேணா மறந்துடலாமா, ஆனா நான் அவரை மறக்க மாட்டேன். அதான் அவர் பேரை வச்சிருக்கேன். அவர் சொத்துக்கு நான் வாரிசு இல்லாம போயிடலாம், ஆனா அவர் பிடிவாத்துக்கு நான் தான்மா வாரிசு. அவர் ரத்தம் தாமா என் உடம்புல ஓடுது. அம்மா, இதுவே நான் உங்களை பாக்குறது கடைசியா இருக்கு. ஆனா சாகர வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பெத்த மகனும் இல்லைன்னா போச்சு. பெத்த மகன் நீயாவது அப்ப சொல்ல கேப்பியா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அண்ணன் குழந்தையா இருக்கும் போது என் மாறுல உதைப்பான். ரொம்ப சுகமா இருக்கப்பா, இன்னும் கொஞ்சம் உதயன்னு நாங்க ரெண்டு பேரும் சொல்லுவோம். ஆனா இப்ப அவன் பெரியவனாகி விவரம் தெரிஞ்சே உதைக்கிற அம்மா தாங்க முடியல, தாங்க முடியல. மாப்பிள்ள, மாமா, நீங்க எனக்கு மாப்பிள்ள மட்டுமில்ல, இப்ப மகன நீங்க தான். நான் ஒண்ணு சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க மாமா. நீங்க சொல்லி நான் எதுவும் செய்யாம இருந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க தான் கொண்டு வைக்கணும். புவனேஸ்வரி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் செத்து போயிட்டான். அப்படி சொல்லாதீங்க. அவன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. பெத்த மகனை வீட்டுக்குள்ள வருவாண்டா, நான் எப்படி சொல்றது? அக்கறை சாட்சியா இன்னும் என் புருஷன் ஏத்துக்கிட்டது உண்மையா? நீ சொல்லித்தான் இல்லைன்னா இந்த நிச்சய வேகாது. எனக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் பரிசு. பாரு, அவன் முக்கியமா
நான் முக்கியமா அதை சொல்லு. என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாமே நீங்க தானே. அண்ணே ராஜா, எங்க அம்மா வர மாட்டாங்க. எங்க அப்பா செத்தது எனக்கு அவங்க சொல்லல. எனக்கு தெரியும், நான் செத்தாலும் அவங்க வர மாட்டாங்க. என் மகனா உனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் சாகிற வரைக்கும் எங்க அம்மா வரலன்னா நீ இந்தியாவுக்கு போய் உன் பாட்டியை பார். நீ நம்ம வம்சத்துக்கு திரு வாரிசு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை இணைக்கிற உறவு பாலமே நீதான்பா. பிரிஞ்சு போன இந்த உறவை நீதான் இணைச்சு வைக்கணும். சரியா? பேர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? What's your name? உண்மையா? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஓஹோ, வீட்டுக்குள்ள தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்லிருக்காங்க? அதெல்லாம் என் வேலை இல்ல. அப்போ உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு, எனக்காக சேவியா? என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பிட கூட. பசிச்சா வெளியே போய் சாப்பிடுங்க. என் பாட்டி என்ன வீட்டுல கூப்பிடுற வரைக்கும் சாப்பிட கூட வெளில போக மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கேன். உன்னால முடிஞ்சா சாப்பிடுறேன், இல்லைன்னா பத்தியா கிடக்குறேன். இந்த வீட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. வீட்டுல இருந்தாலும் கொடுக்க சொன்னாங்க. அப்ப அந்த பாலையாவது கொடு. எப்படி எப்படி குடுப்பீங்க? அப்படியே நிஜமா? வாங்க, நிஜமாவா? ஆமா, பாரு. என்ன பாட்டி, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சீங்க, ஆனா மூஞ்சில் கட்டி உட்கார்ந்துருக்காரு. உங்களால அனுப்ப முடியாது போல இருக்கு. இதுவாதான் எங்க பரம்பரை சொத்தாச்சு. தாத்தா போல எங்க அப்பா, அப்பா போல இப்படி இருக்கா உங்க தாத்தா வந்தாலும் இருக்க முடியாது. அப்படியா? நான் போயிட்டு வீடு பாரு. நான் தான் சொன்னேன்ல. அப்ப இந்தா நீ பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இது வேணும். அப்ப மூளை இல்லையா? இருக்கு, ஆனா எங்க ஊர் சூடு இல்ல, சூட்ல வேலை செய்யல. இப்ப சூடு போயிடுச்சு, இனிமே வேலை செய்ய. என்ன நம்ம உன் பேர் என்ன? எவ்வளவு நாளைக்கு தான் நான் ஹலோ ஹலோன்னு கூப்பிட முடியும்? கூப்பிடுற பேரை சொல்லு. என் பேரா? என் பேரு செம்பருத்தி. செம்பருத்தி? முதலாளி, குப்பத்துக்காரங்க மறுபடியும் நம்ம ஆளுங்க தகராறு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன யாருங்கள வழக்கமா எரால் சீசன் ஆரம்பிச்சோன்னா வர தகராறு தான் முதலாளி. அவங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சண்டை பிடிக்கிறாங்க. அதான் வந்து சொல்லிட்டு போலான்னு. அதை நான் கேட்கணும். இதான் என் வேலையா? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா 4 கப்பல் 40 கப்பல் ஆயிருக்காது. வியாபாரம் வந்துட்டா நியாயந்தரமா பார்க்க கூடாது, லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் என் பாலிசி.
ஏமாட சாமி கும்பலோட வந்துட்டு பயிர் எரிஞ்சு நிற்கிற சனங்களை பார்த்தா உங்களுக்கு கும்பலா தெரியுதா? விடிய விடிய கஷ்டப்பட்டு வலைய விரிச்சு கடல்ல மீன் பிடிக்க போனா அங்க வலையும் காணா மீனையும் காணா. என்னடா உங்க ஆளுங்க இந்த வலையை பூரா அத்துக்கிட்டாங்க. கரையில நிக்கிற பொண்டாட்டி பிள்ளைக்கு வெறுங்கையா காட்ட முடியும்? நீங்க முதலாளிங்க. கரையில இருந்த தூசுப்படாம காசு சம்பாதிக்கிற ஆள் நீங்க. கடல்ல உசுர பணைய வச்சு சம்பாதிக்கிற கூட்டம் நாங்க. கட்டுமரத்துல ஒரு மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். லான்ச் வச்சு தொழில் நடத்துற ஆள் நீங்க. கடல்ல மிஷின் எவ்வளவு தூரம் தாங்கும் முதலாளி, மனுஷன் தாங்குவானா? நான் விஷயத்துக்குலடா, இது உங்க வீட்டு கதை எங்க வீட்டு கதை இல்ல முதலாளி. வேற பிள்ளை விஷயத்துக்கு வர முடியாது. என்ன வேணும் உனக்கு? இனிமே உங்க ஆளுங்க இந்த ஏரியாக்குள்ள லாட்ச்ல மீன் பிடிக்க வரக்கூடாது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை நஷ்டத்தை நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்க நஷ்டப்பட வேண்டி வரும். எங்களுக்கு தெரிஞ்சது 2 கட்டுமரம். ஆனா உங்களுக்கு மொத்த மீன் பிடிக்கிற கப்பலை எரிச்சு போவோம். வாங்குறப்பலாம் அவன் கட்டுமரத்தை கடல்ல தள்ள வேணா கையை தூக்கலாம். ஆனா இந்த விஜயகுமார் முன்னாடி பேச கையை தூக்க கூடாது. புரிஞ்சுதா?